வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் சசிரேகா அவர்களின் தொடர்ச்சியான 2ஆம் பகுதி நிகழ்ச்சி தொடர்கிறது. கேட்டு பயன்பெறுங்கள். அதான் இப்போ நீங்க சொல்ற தொந்தரவு எல்லாமே ஒரு பீரியடுக்கு அப்புறம் மறுபடியும் சரியாயிடுங்களா அப்படின்னு கேக்குறேன். ஓகே, இப்போ இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் தான் காமனா வர்றாங்க சொல்றீங்க. இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் வந்து எப்படின்னா, யூசுவலா பீரியட்ஸ் நிக்க போறதுக்கு முன்னாடி இர்ரெகுலரா வரும், இல்லைன்னா சில நேரத்துல அதிகமா வரும். ஒரு சிலருக்கு வந்து அதிகமா இந்த வரும்போது வந்து அதனால சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது உடம்புல ஹீமோகுளோபின் கம்மியாகி சில உடல் சோர்வு அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஜென்ரலா வந்து ஒரு 6 months பீரியட்ஸ் வராம இருந்துட்டு திடீர்னு ப்ளீடிங் அதிகமானா, இல்ல இன்பிட்வீன் இர்ரெகுலரா ப்ளீடிங் வந்துச்சுன்னா நம்ம ஜென்ரலா செக்அப்க்கு வரணும். இது நார்மல் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது எப்பவுமே. இப்போ வந்து ஒரு மந்த்லி வந்துட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா once in 2 months வருது, தட் மே பி நார்மல். பட் ஒரு 6 months வரல, 40 years ஆயிடுச்சு, இப்போ 45 years நடக்குது. 6 months முன்னாடி தான் ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ 6 months ப்ளீடிங் வரல, திடீர்னு பார்த்தா ஒரு 7ஆவது மாசத்துல ப்ளீடிங் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி முன்னாடி தான் மந்த்லி வந்துட்டு இருந்துச்சு, இப்ப பார்த்தா 15 நாளைக்கு ஒரு தடவை வருது, 40 நாளைக்கு ஒரு தடவை வருது. அதாவது ஒரு பர்டிகுலர் ஷெட்யூல்டு ப்ளீடிங்கா இல்ல, பயங்கர இர்ரெகுலரா இருக்கு, அப்பயும் டாக்டர் பார்க்கணும். இது ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கும்போது பெயின் இருக்கு, ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அப்பயும் டாக்டர் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இது வந்து நார்மல் டிரான்சிஷனை தாண்டி கர்ப்பப்பையில வேற தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து அந்த கர்ப்பப்பை லைனிங்ல கூட ப்ராப்ளம் இருக்கலாம். அதுல வந்து அந்த ஒபீஸ், வெயிட் அதிகமா இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, இல்ல ஃபேமிலியில யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர், முட்டைப்பையில கேன்சர் அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகள் உள்ள ஃபேமிலியில இருந்து வர்றவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை லைனிங் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஜென்ரலா வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்துச்சுனாலோ, இல்ல இந்த இர்ரெகுலர் ப்ளீடிங் இருந்தாலோ, இல்ல கர்ப்பப்பை வாயில தொந்தரவு, அதாவது ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கும்போது தொந்தரவு இருந்தாலோ, கர்ப்பப்பையில புற்றுநோய் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாவும் இருக்கலாம், இல்ல கர்ப்பப்பை லைனிங்ல புற்றுநோயாவும் இருக்கலாம், இல்ல இது ரெண்டுமே இல்லாம நார்மலா கூட இருக்கும். ஆனா கண்டிப்பா செக்அப் பண்ணணும். இது வந்து நார்மல் டிரான்சிஷன் எடுத்துக்க கூடாது, அது ஒண்ணு முக்கியமானது. இது வந்து இது வந்து ஒருவேளை நார்மலா இருந்துச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா நம்ம செக்அப் பண்ணணும். ஃபுல் செக்அப் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு தேவைப்பட்டா டிஎன்சி கூட பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட்ல நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ளீடிங் வந்து அதிகமா போகும்போது நம்ம வந்து நார்மல் நம்ம விட முடியாது. ஏன்னா அதிகமா பிளட் லாஸ் ஆச்சுன்னா உடம்புல வேற சில கான்சிக்வன்சஸும் வரும். ஜென்ரலா வந்து அது நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. கர்ப்பப்பை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்ப்பப்பையில கட்டி எதுவும் இல்லை, தொந்தரவு வந்து சாதாரண தொந்தரவா இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்றதுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஓரலாவும் எடுத்துக்கலாம், இல்ல கர்ப்பப்பை வாயில ஒரு யூசிடி மாதிரியும் போடுவாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த நேரத்துல எப்படி ரிப்போர்ட், அந்த பயாப்சி ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஜென்ரலா 6 months வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் நிக்கிற டைம் வரைக்கும் கூட தேவைப்படலாம். பட் அது வந்து நார்மல். இதுல கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னா தகுந்த மாதிரி அவங்க ஆப்ரேஷன் சொல்ல தேவைப்படலாம். அப்படி இல்லைன்னா அது எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத பொறுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும். இல்ல ஒருவேளை கேன்சரா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஏர்லியா எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி பண்ணுவாங்க. இதுதான் ப்ளீடிங் பத்தின விஷயம். இது தவிர இந்த வாசோமோட்டார் சிம்டம்ஸ்ன்றது வந்து பெர்சிஸ்டண்டா இருக்காது. அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஒரு 6 months to 1 year அந்த மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு 2 years இருக்கலாம். இந்த வாசோமோட்டார் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஜென்ரலா இந்த மெனோபாஸ், நான் சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, மெனோபாஸ்ன்றது ஹார்மோன் கம்மியாகிறதுல. ஸோ அந்த கம்மியாகிற ஹார்மோனை கண்டிப்பா ட்ரீட் பண்ணணுமா அப்படின்னா ஜென்ரலா எல்லாருக்கும் ட்ரீட் பண்றது இல்லை. நம்ம கம்மியாகிற ஹார்மோனை எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. மெனோபாஸ்க்கு வந்து யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த டிரான்சிஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற சிம்டம்ஸ் கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்குமே அந்த சிம்டமோட சிவியாரிட்டியும் டிஃபர் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி சிம்டம் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா தே கேன் ரீச் அவுட், டாக்டர் கண்டிப்பா இப்ப பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அவங்களுடைய பாடிக்கு அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தா கண்டிப்பா அது ரெஸ்பாண்ட் ஆகும். ஏன்னா அது வந்து சஃபரிங்கோட இருக்கும்போது அது சரியாயிரும்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா போய் பார்க்கணும். அதே மாதிரி இந்த மெனோபாசல் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து எல்லாருக்கும் யூனிவர்சலா கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஜென்ரலாவே இந்த ஹார்மோனை நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்கும்போது அதனால வேற சில சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
டேஞ்சரஸ் சைடு எஃபெக்ட் வரும், மைல்டு சைடு எஃபெக்ட் வரும். அதனால கண்டிப்பா டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஓகேயா இருந்துச்சுன்னா அப்ப கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கு வந்து ரெமெடிஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது மெடிகேஷனும் இருக்கு, நான் மெடிகேஷன்ஸும் இருக்கு. பட் தே ஷுட் கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட். இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா பிசிக்கலாவும் சில ரெமெடிஸ் கொடுப்பாங்க. அதாவது லூஸ் காட்டன் வேர் பண்ற மாதிரி, நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், ஏசி ஐ மீன் ஃபேன் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா படுக்கும்போது. அந்த மாதிரி சில ஜென்ரல் மெஷர்ஸ் தவிர மெடிகேஷன் போனோம்னா அது அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை பார்த்து அது கொடுப்பாங்க. ஒரு ஷார்ட் பீரியடுக்கு கொடுத்தா கண்டிப்பா ரெஸ்பாண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த யூரினரி சிம்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சில நேரத்துக்கு செக்ஷுவல் டிசைர் கூட வந்து டிஃபர் ஆகும். முன்னாடி இந்த மாதிரி இருக்காது. ஆனா அந்த வெஜினல் செக்ரீஷன்ஸ் எல்லாம் கம்மியாறதுனால பெயின்ஃபுல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப பெயின், முன்னாடி மாதிரி இப்ப இருக்கிறது இல்ல. சோ அதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு தேவையோ அது அந்த ரூட் கூட வந்து அந்த கீழே கர்ப்பப்பை வாயில வைக்கிற மாதிரியும் கூட ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு, டேப்லெட்டாவும் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு எது பெஸ்ட், எந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி பெஸ்ட்டோ அதை வந்து கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுடைய சூப்பர்விஷன்ல தான் எடுத்துக்கணும். அந்த கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நார்மல் மெனோபாஸ் தானே, இது கொஞ்ச நாள் சரியாயிடும் அப்படின்னு இல்லாம சஃபரிங் வந்து நமக்கு சஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். மெனோபாஸ் ஆகும்போது இந்த வேசோமோட்டார் சிம்டம்ஸோ இல்ல யூரினரி ப்ராப்ளமோ இல்ல செக்ஷுவல் ப்ராப்ளமோ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம். இதை தவிர லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அதாவது போன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஸோ ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். இது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹார்மோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து அண்டர் சூப்பர்விஷன் தான். நன்றி மேம். இப்போ நீங்க தெளிவா எங்களுக்கு வந்து சொன்னீங்க இந்த மெனோபாஸ் பீரியட்ல என்னெல்லாம் வந்துட்டு இருக்கும், என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படின்னு. அது சொல்லும் போது நீங்க சொன்னீங்க கேன்சர்லயும் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் இல்லாம இந்த கர்ப்பப்பை லைனிங் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னீங்க மேம். ரெண்டுக்கும் என்ன மேம் வித்தியாசம்? இப்போ நீங்க கர்ப்பப்பை வாய்னா அதை டெஸ்ட் பண்றதுக்கு பேப் நம்ம இருக்கு, நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி அதுக்கு லைனிங்க்கு அதாவது இருக்கா மேம்? கர்ப்பப்பை லைனிங்ன்றது வந்து எப்படின்னா கர்ப்பப்பையே எப்படி இருக்கும்னா ஒரு பேரிக்காய தலையா திருப்பி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் கர்ப்பப்பை இருக்கும். நான் கர்ப்பப்பை வாயின்னு சொல்றது வந்து பேரிக்காயோட மொடை, பேரிக்காய் காம்பு இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா வந்து வெளியில தெரியும். ஆப்வியஸா உள்ள டாக்டர் வந்து செக்அப் பண்ணும்போது கை வச்சு பார்க்கும்போது அந்த ஏரியா தெரியும். லைனிங்ன்றது வந்து பேரிக்காய் உள்ளர விதை இருக்கும் இல்லையா, அந்த விதை இருக்கிற இடம் தான் லைனிங். அங்கதான் கரு ஃபார்ம் ஆகி அங்கதான் கரு வந்து நார்மலா பேபி வந்து தங்கும். அந்த லைனிங்கை வந்து நம்ம வந்து டிஎன்சி பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டர்னா என்ன சொல்றது, வெயிட் ஜாஸ்தி இருக்கு, சுகர் இருக்கு, அவங்களுக்கு பிசிஒய்ஸ் சின்ன வயசுல பிசிஒய்ஸ் இருந்திருக்கு, இல்ல கல்யாணம் ஆகாம அன்மேரிடா இருக்காங்க, 40-50 இயர்ஸ் வரைக்கும் குழந்தை இல்லாம இருக்காங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, இல்ல ஃபேமிலில யாருக்காவது வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, இல்ல அம்மா சைட்லயோ இல்ல வேற ரிலேட்டிவ்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ பிரஸ்ட் கேன்சர் இருக்கு, இல்ல ஓவேரியன் கேன்சர் வந்திருக்கு, இல்ல வேற ஏதாவது இந்த பவல்ல வந்து கோலனிக் கேன்சர்னு சொல்லுவோம், அந்த அவங்க ஐ மீன் மேல் ஆர் ஃபீமேல் யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கோட திக்னஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த திக்னஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா டிஎன்சி பண்ணணும். எல்லாருக்கும் டிஎன்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளீடிங் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க, ப்ளீடிங் இல்ல சும்மா செக்அப்க்கு போகணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணாலே தெரியும் அந்த லைனிங் எவ்வளவு திக்னஸ் இருக்கு எப்படி இருக்குன்னு. ஒரு பர்டிகுலர் திக்னஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்போ டிஎன்சி பண்ணலாம். அது வரைக்கும் இயர்லி ஸ்கேன் பண்ணாலே அந்த திக்னஸை கண்டுபிடிக்க முடியும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகே மேம். இப்போ இந்த கர்ப்பப்பை வாய் தொந்தரவுகள் தாண்டி இல்ல கர்ப்பப்பை பிரச்சனைகளை தாண்டி மகளிருக்கு ஒரு 55 வயசுக்கு மேல வேற என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு மேம்? இந்த மெனோபாஸ் லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் நெக்ஸ்ட் கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு வந்து சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சரோட அதுவும் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் முட்டைப்பையில வர கேன்சர். முட்டைப்பையிலையும் வந்து கேன்சர் வரலாம். கர்ப்பப்பைனா கர்ப்பப்பை வாயில மட்டும்தான் இல்ல லைனிங்ல மட்டும்தான், முட்டைப்பையில கூட கேன்சர் வரும். அதுவும் கிட்டத்தட்ட இந்த இதுல என்னன்னா இந்த கர்ப்பப்பை லைனிங்ல வர்ற கேன்சர் வந்து நிறைய டைம் வந்து ஏர்லியாவே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த என்ன சொல்றது மோஸ்ட் சிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது கேன்சர் வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாவே அது லேட் ஸ்டேஜுக்கு போறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ளீடிங் ப்ராப்ளமோட ஏர்லியாவே வந்துடுவாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நமக்கு ஸ்கிரீனிங் இருக்கு, செக்அப் பண்ணோம்னா கண்டுபிடிப்போம். ஆனா இந்த முட்டைப்பையில வர்ற கேன்சர் வந்து ஜென்ரலா அவ்வளவு ஈஸியா தெரியறது கிடையாது. அதுக்கு வந்து எஃபெக்டிவா ஸ்கிரீனிங்கும் கிடையாது நம்ம கிட்ட இப்போதைக்கு.
சில மெத்தட்ஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பேப் டெஸ்ட் அளவுக்கு பிக்கப் பண்றதுக்கு எந்த ஸ்கிரீனிங்குமே கிடையாது முட்டைப்பையில வர கேன்சர். அதனால நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ்னா, ஒரு ஏர்லியா சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, ஒரு வேக் சிம்டம் தான் இருக்கு. ஒரு வயிறு வீக்கம் வரும்போது ரொம்ப லேட் ஸ்டேஜ். அதே மாதிரி மேல ஒரு உப்பு சமாரி வயிறு உப்புகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி ஏர்லியா இருக்கும்போது அதுக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு அது வந்து நம்ம கிட்ட ஒரு என்ன சொல்ல இன்ஹரண்ட் ப்ராப்ளம். அதை வந்து நம்ம இப்போதைக்கு மெடிசன் வந்து அவ்வளவு அட்வான்ஸ் ஆகல அதை ஏர்லியா பிக்கப் பண்றதுக்கு. நம்ம ஸ்கேன் பண்ணா கூட முட்டைப்பையில ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வரப்போகுதான்னு கண்டுபிடிக்க முடியாது. வந்ததுக்கு அப்புறம் வேணா ஸ்கேன் பண்ணும்போது கட்டி இருக்குன்னு சொல்லலாம். பட் அது வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பண்றதுக்கு இப்போதைக்கான அந்த அளவுக்கு டெக்னிக்ஸ் வந்து அட்வான்ஸா இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்த முட்டைப்பையில கேன்சர் வர்றதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது சீக்கிரமாவே வயசுக்கு வந்துட்டாங்க, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல ஒரு குழந்தை தான் இருக்கு, ஃபேமிலியில யாருக்காவது கேன்சர்ஸ் இருக்கு, பிரஸ்ட் கேன்சரோ ஓவேரியன் கேன்சரோ இருக்கு, இல்ல இந்த பிஆர்சிஏ மியூட்டேஷன் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து ஜென்ரலா கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஃபேமிலியா யாருக்காவது கேன்சர் இருக்கு அப்படின்ற ஹிஸ்டரி கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் குரூப்னு இருக்கு. அவங்களுக்கு வேணா வந்து ஒரு சில டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்களே தவிர ஜென்ரல் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் முட்டைப்பையில கேன்சர் வர்றதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கம்மி தான். பட் ஜென்ரலா நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் கைனகாலஜிஸ்ட போகும்போது அவங்க ஸ்கேன் பண்ணி ப்ராப்ளம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். அது நம்ம ஒரு இயர்லி ஒரு செக்அப் போகும்போது அப்ப ஸ்கேன் பண்ணாங்கன்னா கர்ப்பப்பை பக்கத்துல இருக்க முட்டைப்பையில கட்டி எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். பட் ஜென்ரலா என்னன்னா அந்த முட்டைப்பையில கேன்சர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெகுலர் செக்அப்க்கு போகலைன்னா ரொம்ப லேட்டா தான் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போதைக்கு. ஏன்னா அதுக்கு வந்து எஃபெக்டிவா ஸ்கிரீனிங் கிடையாது. ஸோ இதுதான் 3 கேன்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர கர்ப்பப்பை லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ப்பப்பை வெளியில யூரின் போற இடத்துல பக்கத்துல கர்ப்பப்பை வாய்க்கு வெளியில உள்ள ஸ்கின்ல சில இடங்கள்ல கேன்சர் வரலாம். பட் அது வந்து ரொம்ப 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 ரேர் தான். மோஸ்ட் காமனா வந்து கர்ப்பப்பையில பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ்ல இனப்பெருக்க உறுப்புகள்னு சொன்னோம்னா கர்ப்பப்பை வாய், முட்டைப்பை, கர்ப்பப்பை லைனிங். இதுல வந்து கர்ப்பப்பை வாயை வந்து ஈஸியா ஸ்கிரீன் பண்ண முடியும். நம்ம இதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைனிங்ல வர கேன்சரை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். முட்டைப்பையில வர கேன்சரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா ரெகுலரா செக்அப்க்கு போனோம்னா மேபி பிக்கப் பண்ணலாம். அதுதான் இது 3 தான் கேன்சர். இதை தவிர இந்த 55 இயர்ஸ்க்கு வேற என்ன பிரச்சனைகள் வரணும், இந்த மெனோபாஸ் ரிலேட்டடா என்ன வரலாம்னா இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமை தவிர லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் சொல்றது. அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பயங்கர அட்வான்டேஜ் லேடிஸை பொறுத்த வரைக்கும். அதாவது ஜென்ஸை கம்பேர் பண்றப்ப லேடிஸ்க்கு வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி போன் டென்சிட்டிக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஈஸ்ட்ரோஜன் தான். சோ இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கிறதுனால குட் கொலஸ்ட்ராலும் இருக்கு, போன் டென்சிட்டி அதிகமா இருக்கு. அதனால கிட்டத்தட்ட நமக்கு ஓவேரியன் ஃபங்க்ஷன் ஆக்டிவா இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி போன் ஃபிராக்சர் ஆகிறது ரொம்ப கம்மி. பட் அந்த ஃபங்க்ஷன் எப்ப குறையுதோ 50 இயர்ஸ் ஆயிடுதோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுக்கான வரதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் ஈஸ்ட்ரோஜன்ன்றது வந்து இல்லாம போயிடுது. சோ அப்போ வந்து நமக்கு இந்த போன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நிறைய பேர் நமக்கு லேடிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க கை கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால். இது வந்து காமன் கம்ப்ளைண்ட், எல்லார் வீட்லயும் டே டு டே சொல்ற கம்ப்ளைண்ட் இது தவிர இதே மாதிரி வந்து இது லைஃப் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு 10 to 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் போன் ஃபிராக்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். எஸ்பெஷலி நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், பேக் இந்த ஃபிராக்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் போறதுனால. ஸோ அதே ரீசனுக்காக தான் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், இல்ல பிபி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஏதாவது ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா ப்ரிவென்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இந்த போனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 45-50 இயர்ஸ்க்கு அப்புறம் சப்ளிமெண்ட் பண்றதை விட அதுக்கு முன்னாடியே சப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாதான் அதுக்கப்புறம் நமக்கான இந்த மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவு சீக்கிரமா போன் வந்து வீக் ஆகாது. அதாவது எல்லா லேடிஸ்க்குமே வந்து இந்த போன் டென்சிட்டி வந்து எப்போ பீக் ஆகும்னா 35, மேக்ஸிமம் 35-40, அதுக்கு 30-35 தான். அது வரைக்கும் நமக்கு வந்து நம்மளோட போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்பதான் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நேச்சுரலா மெனோபாஸ் ஆகும்போது அவ்வளவு சீக்கிரமா ஃபிராக்சர் ஆகாது. பட் நம்ம அதை அப்ப பண்ணல. இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா
பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் வந்து கால்சியத்தை வந்து போன்ல வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும், கொண்டு டெபாசிட் பண்ணும். அது இல்லைன்னா எவ்வளவு கால்சியம் எடுத்தாலும் எவ்வளவு விட்டமின் டி எடுத்தாலுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒண்ணு இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தவிர இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட்ஸ், விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. எசென்ஷியலா அவங்க வந்து ஃபுட்டை தவிர எக்ஸ்டர்னலா சப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அது வந்து லைஃப் லாங் கிட்டத்தட்ட எடுத்துட்டு இருக்கணும். அது இல்லாம நார்மலா டயட்ல வந்து நிறைய கால்சியம் இருக்கிற டயட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சோயா, பீன்ஸ், சீஸ், பன்னீர், வெண்டைக்காய், இதெல்லாம் நிறைய கால்சியம், ராகி, கொய்யாக்காய், இதெல்லாம் நிறைய கால்சியம் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஈவன் தயிர், ஈவன் எக் யோக்ல கூட கால்சியம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலரா அவங்க வந்து ஃபுட்ல எடுத்துக்கணும். எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, இரிட்டபிலிட்டி, ஒரு மாதிரி அன்எக்ஸ்பிளைன் ஃபியர், எதுக்கு அடுத்தாலும் அழுகிற மாதிரி இருக்கும், லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், வீட்டுல நம்ம சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் தான். அது தவிர பிசிக்கல் ஆக்டிவிட்டியே வந்து நம்மள நல்லபடியா ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம இப்ப ஜென்ரலா எங்க வீட்லயே சொன்னா கூட வாக்கிங் போங்கன்னு சொன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, நான் நடக்காததா, காலையில இருந்து எந்திரிச்சா தூங்குற வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ½ an hour to 1 hour வீக்லி த்ரைஸ் ஃப்ரீயா வாக்கிங் போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்றாட வேலைகள்ல நம்ம நடக்கிறது தவிர இது எக்ஸ்ட்ராவா ஒரு வீக்லி 3 days கண்டிப்பா லேடிஸ் வந்து வாக்கிங் போகணும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய. இந்த வாக்கிங் போறதுனால நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் கம்மியாகும், சுகர் லெவல் நார்மல் ஆகும், பிபி கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் கம்மி, ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பும் கம்மி. ஸோ நீங்க ஒருவேளை மெடிகேஷன் எனக்கு ஏற்கனவே சுகர் வந்துருச்சு, மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கேன், இல்ல பிபி இருக்கு, டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன்னா கூட இதை பண்ணும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்டோட அளவு வந்து கண்டிப்பா கம்மியாகும். இதனுடைய காம்ப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா நம்ம வந்து தள்ளி போடலாம், இல்ல ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ வாக்கிங் வந்து ரொம்ப எசென்சியல். அதே மாதிரி யோகா பண்ணலாம். அது நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ஒண்ணு. இது வந்து போனை பொறுத்த வரைக்கும். இது தவிர கால்சியம், விட்டமின் கண்டிப்பா எடுத்துக்கணும். அது இல்லாம வந்து நம்ம நாட்டுல அவ்வளோ யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஸ்மோக் ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணாங்க அர்பன் ஏரியால அப்படின்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதனால ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ஏற்கனவே மெடிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னா அது கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ரெகுலரா அதை ஆப்டிமைஸ் கரெக்ட் லெவல்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்கும். நன்றி மேம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.